நம்ம நிறைய அரசியல் ரீதியாகவும் பேசலாம். திரு ஜென்ராம், ஒரு அம்சத்தை பொலிட்டிக்கலாக இம்ரான் சொல்கிறாரு. இதில் வந்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகள் கட்சிகள் அவங்க உடனடியாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கணும். ஒத்துக்கிறாங்க இல்லை, ஆனால் இல்லைன்னா இந்த நீட்டிப்புக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் சொல்கிற அந்த கருத்தோட நான் உடன்படலை. ஒரு கட்சியிடம் ஒரு கட்சி ஆதரவு கேட்குது, பதில் சொல்வதும் பதில் சொல்லாததும் அந்த கட்சியினுடைய உரிமை. எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், பதிலே சொல்லாமலும் இருக்கலாம். அது இந்த ப்ராசஸோட ஆளுநருக்கும் கிளைம் பண்ணுற கட்சிக்கும் இடையில உண்டான அந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. நீங்க வந்து என்கிட்ட ஆதரவு என்ன சொல்றாருன்னா, ஆதரிக்கலன்னா கூட அதை உடனடியாக சொல்லிட்டாங்க. சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆதரிக்கு நீங்க கேட்டீங்க, பதில் சொல்றது நான் என்னைக்கு வேணாலும் சொல்றேன், அல்லது பின்னால் அடுத்த வாரத்தில் நான் கூட்டம் போட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இட் இஸ் அ மேட்டர் பிட்வீன் போத் த பார்ட்டிஸ் தானே. கவர்னன்ஸோடவோ ஆளுநரோடவோ அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒரு தொடர்பும் இல்லை. அதனால இவங்க ஒரு மீடியாக்கள் தொடர்ந்து இந்த 3 அமைப்புகளும் சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த பிரச்சனையில் ஒரு பெரிய டிலே பண்ணுறாங்க. அந்த டிலே காரணமாக விஜயினுடைய ஆளும் வாய்ப்பு பறிபோகிறது அப்படின்னு ஒரு தோற்றம் வரும்படி மீடியாக்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுது. மற்றபடி அவங்களுக்கு என்ன கடமை இருக்குது அதில்? அந்த எந்த கடமையும் அவங்களுக்கு இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒன்று. அதுக்கப்புறம் இம்ரான் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறேன். நவம்பர் 26 மகாராஷ்டிராவில் பாம்பே ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததில் பிரச்சனை அதில் என்னன்னா, இப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஃபட்னவிஸையும் அஜித் பவாரையும் பதவி ஏற்பு செய்து வைத்ததன் மூலம் அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா முடியாதாங்கிறத என்ஷூர் பண்ற கடமையிலிருந்து ஆளுநர் தவறிவிட்டார்ங்கிற இன்ஃபரன்ஸ் வருது. அப்போ எல்லா ஆளுநரும் அது மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கிவிடக் கூடாதுன்னு நினைக்கிற எல்லா ஆளுநர்களும் அவங்க வந்து மெஜாரிட்டியை என்ஷூர் பண்றதுக்காக, அவங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ஷூர் பண்றதுக்காக கேட்கிறாங்க. ஆளுநர்களை எம்எல்ஏக்களை கூட்டு வந்து ஜனாதிபதி குடியரசு ஆளுநர் மாளிகையில பேரேட் பண்ணு, அணிவகுப்பு நடத்துன்னு அவங்க கேட்கல. அதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. நீங்க வந்து சட்டப்பேரவையில தான் அதை செய்ய முடியுமே தவிர ஆளுநர் மாளிகையில செய்ய முடியாதுங்கிற பிரச்சனை அப்பதான் வருது. இது வந்து ஜஸ்ட் டு என்ஷூர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றதுக்காக அவர் கேட்கறது தான். அது சப்ஜெக்டிவா அவருடைய சொந்த விருப்பம் சார்ந்ததான்னா ஆமா சார்ந்ததாக தான் மாறிடுது. சொந்த விருப்பமாக இருக்கும்போது எது வேண்டுமானாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னா ஆமா எது வேண்டுமானாலும் சொல்லலாம், சரியாகவும் சொல்லலாம், தப்பாகவும் சொல்லலாம், பக்கச்சார்போடவும் சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுதான் வந்து நடைமுறையாக இருக்குது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் சைலண்டா இருக்கிறதுனால மரபுகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் மட்டுமே. இப்போ வந்து பெரும்பாலான கட்சிகள் ரியாக்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள்லாம் ஆளுநர் காலதாமதம் செய்யக்கூடாது அல்லது ஆளுநர் எண்ணிக்கையை கேட்கவே முடியாது, ஃப்ளோரில் தான் அதை பண்ணணும், அப்போ அவர் வந்து அதை மீறுகிறார்னு சொல்கிறாங்க. இம்ரான் எங்கே சொல்கிறான்னா, அப்படி சொல்லக்கூடிய விசிகா அல்லது இடதுசாரிகள் அவங்க எல்லாமே இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு முடிவை உடனே அறிவிக்கணும் இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை அவங்க புரிஞ்சுருக்கிறாங்க, ஆனால் ஏன் அவங்க முடிவை சொல்லலைங்கிறத அவர் கேட்குறாரு. இல்லை, அது அவங்க கண்டிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிட்ட பிளைண்டாக நீங்கள் வந்து பதவியேற்பு செய்துவிட்டு பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மாறான விஷயத்தை தான் நான் இப்போ கோட் பண்ணுறேன். மகாராஷ்டிராவில் நடந்ததும் எடியூரப்பாவுக்கு நடந்ததும், எடியூரப்பாவுக்கும் அதே மாதிரி ஒரு நாள்ல முந்தின நாள் தீர்ப்பு கொடுத்து அடுத்த நாள் 5 மணிக்குள்ள பெரும்பான்மை நம்பிக்கை வாக்கெடுப்பை முடிக்க சொன்னாங்க. அவரால் முடியாது, போயிட்டாரு. அப்போ முடியாத நபரை, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நபரை பதவியேற்க வச்சு கால அவகாசம் கொடுத்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆளுநர் செய்கிறார் என்றால் அந்த அவையில பெரும்பான்மை இல்லாம மீதி இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மேட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இதுல ஆர்கே நிகழ்ச்சி வரவங்கள்ட்ட ஆர்கே இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுநர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி ஜஸ்டிஃபையபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்மளுடைய நண்பர்கள்லாம் ஆளுநர்களை வந்து நன்றாக பேசுறதுல. இப்போ ஆளுநர் ஆண்டவன் கிடையாது. ஆளுநர் வந்து இஸ் ஹியூமன் பீயிங், ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ். ஆனால் அவர் ஒரு முடிவு எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நான் பேசுனது வந்து அவர் வந்து
டெஃபினட்டாக ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல கொண்டு வந்து நிறுத்தணும் என்று முடிவெடுத்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இம்ரானும் சொல்றாரு, அதே மாதிரி கேவினுடைய legally there is no binding. அதான் இம்ரான் சொல்றாரு, அதே மாதிரி கேவி சொல்றாரு. பதிவு மார்னிங்ல இருந்தது. அவர் ஒரு 18 இது போட்டிருக்கிறாரு கே வெங்கட்ரமணன். அதுல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலான்ட்டு. அப்ப இந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு கவர்னர் கொடுத்தா அவர் என்ன செய்வார்? அவர் வந்து என்னை பொறுத்தவரை நம்ம நேத்தே பேசணும், பாஜக ஆளுநருக்கு நம்பர் முக்கியமா அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமா இருக்கும்? பொலிட்டிக்கல் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அவர் நம்பர் தானே பாப்பாரு. நம்பர் தானே மேட்டர் அவருக்கு பொறுத்த வரைக்கும். இல்ல கிடையாது, நம்பர் மேட்டரா இருந்தா 2017 வந்து நம்மளுடைய நண்பர் அவர் மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தார் வித்யாசாகர் ராவ் வந்து தாராளமாக சசிகலா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுப்பார். அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பொலிட்டிக்கல் தான். இல்ல சார், பொலிட்டிக்கலாவே வச்சுப்போம். இங்க என்ன கேள்வி வருதுன்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதாவது எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 96 நீங்க பார்த்திருப்பீங்க, 2006 எஸ். அப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது. அப்போ அவரு அப்போது எப்படி அவருக்கான பதவியேற்புக்கான அழைப்பு வந்துச்சு? அப்ப எல்லாருமே வந்துடுறாங்க இல்லையா? லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் ப்ரீ போல் அலையன்ஸ். ஆமா, இல்ல அதோட இல்லாம லெட்டர்ஸும் கொடுத்தாங்க. அவர் போய் அந்த லெட்டர்ஸ் கொடுத்தாரு. ஆமா, அப்ப அதுல எண்ணிக்கை வரும்போது வந்துருது. இங்க அந்த லெட்டர் இல்லங்கிறது பிரச்சனை வருது இல்லையா? அதை அவர் ஆளுநர் மாளிகையில் அதை குறிப்பிடுறாங்கல்ல. இல்ல, என்னை பொறுத்தவரை வந்து தாராளமாக இவரை வந்து அழைத்து இப்பவுமே இப்ப விசிகாவோ இடதுசாரிகளோ ஐயுஎம்எல்ஓ அல்லது இன்ன பிற கட்சிகள், இன்னும் பாமக கூட வச்சுக்கோங்க, அவர் வந்து என்டிஏல நாங்க கேட்கலன்றாங்க, அதெல்லாம் நம்ம அதை கட் பண்ணிடுறோம். இவங்களுடைய கடிதங்களை கொண்டு போய் கொடுத்துட்டா ஆளுநருக்கு வேற ஆப்ஷனே இருக்காதுல்ல. நிச்சயமாக நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த அளவுக்கு பிரஷர் வந்து இடதுசாரிகளோ விசிகாவோ இது மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்காது. அப்படி இருந்தும் கூட நாங்கள் அதில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்குது இந்த 3 கட்சிகளும். இந்த 3 கட்சிகளில் ஒரு கட்சி வந்து தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லிடுச்சு. சிபிஎம் வந்து திருவனந்தபுரத்தில் எம்ஏ பேபி ஜெனரல் செக்ரட்டரி தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க போறதில்லை, நாங்கள் திமுகவிடமே இருக்க போகிறோம் என்பது அவர் வந்து திருவனந்தபுரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிபிஐ அவ்வளவு தெளிவு கிடையாது. பட் அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க. நாளைக்கு அவங்களுடைய ஸ்டேட் கமிட்டி எல்லாம் இருக்குது. ஆமா, ஆனா சிபிஎம் டி ராஜா வந்து தெளிவாக இன்னொரு சிபிஐ தெளிவாக ஒரு விஷயத்தை கூறுகிறார். கவர்னரை வந்து அவர் குறை கூறுகிறார். நீங்க வந்து அசெம்பிளி அதுல 3 பேருமே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. 3 பேருமே கண்டம் பண்றாங்க. எல்லோருமே அதை வந்து கண்டிக்கிறாங்க. அதாவது ஆளுநர் இதை தடை செய்யக்கூடாது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவருக்கு மேண்டேட் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும்னு. இன்னும் சொல்ல போனா என்டிஏல பார்ட்னர் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆனால் இங்க சிக்கல் என்னன்னா, நீங்க ஆளுநராக நீங்க வந்து அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அசோசியேஷன் இதெல்லாம் வைக்கிறது ரெண்டாவது. அவர் முதல்ல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வர்றதுக்கு அது இல்லாத போது என்ன செய்ய முடியும்? அதுல ஒரு பாயிண்ட் இவங்க சொன்னாங்க, நான் நீங்க வரதுக்கு முன்னாடி சொன்னேன், இவர் வந்து காங்கிரஸினுடைய ஆதரவு கடிதத்தோட போகும்போது அது 112 வரும்போது ஒரு கோயலேஷன் கவர்மெண்டா இல்லைன்னா ஆதரவு கடிதத்தோட வரீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு, அப்ப வேற எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருதுங்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? நிச்சயமாக அது இஷ்யூ தான். அதாவது ஒன்றும் வந்து தன்னுடைய கடிதத்தை மட்டும் கொடுத்தா போதும், அப்புறம் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிடுறோம், ஃப்ளோர் ஹவுஸில் ப்ரூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு கோர்றதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு அது நிராகரிக்கும் அதிகாரம் இருக்கிறது. ரெண்டு நமது ஜஸ்ட் பிகாஸ் நம்ம லிபரல் ஆனதுனால பாஜக செய்யறது அனைவரும், இல்லைன்னா பாஜகனுடைய ஆளுநர்கள், இல்லை என்றால் மத்திய அமைச்சருடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுநர்கள், இல்லை என்றால் ஜனாதிபதியினுடைய ஆளுநர்கள் செய்ததெல்லாம் தவறுன்னு நான் வந்து அப்படி கடந்து போக முடியாது. நீங்க சொன்னதெல்லாம் நானே சொல்லிட்டேன். அவருக்கு ஏதாவது பாயிண்ட் சுட்டு வைங்க. சரி, ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அப்போ நமக்கு தெளிவாக தெரிகிறது, இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வரவில்லை என்றால் மெஜாரிட்டி வராது. இப்போ அமமுக அங்கேயே ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் திரு ஜென்ராம் குறிப்பார், அவங்களுக்கு ஏன் இந்த பிரஷர் அப்ளை பண்ணணும்? அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஏதோ அவங்களால வருதுங்கிறது ஒரு தவறான தோற்றம் கட்டமைக்கப்படுறது அப்படிங்கிறாரு. இப்ப அவங்களுக்கு, இப்ப நீங்க இடதுசாரிகள் எடுத்துங்க, இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் தனிநபராக ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்க ஸ்டேட் கமிட்டி போடணும், அவங்க அங்க பேசுவாங்க, அதுல பல்வேறு கருத்துக்கள் பேசப்படும், அவங்க பைலால இருந்து பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு மாசம் ஆகும். இல்ல, அது அவங்களுடைய டெமோக்ரசி, அந்த செட்டப்ல அது அப்படி இருக்கு. ப்ரீபோல் அலையன்ஸ் வேற அலையன்ஸ்ல இருந்தவங்களும் கூட. ஆமா, கரெக்ட். திமுக கூட இருந்தவங்க தானே. இல்ல, என்னை பொறுத்தவரை வந்து அவங்க இதுவரை தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். முதல்வரை வந்து ஐ திங்க் 2-3 முறை சந்தித்து இருக்கிறார்கள். அவர்கள் முதல்வர் எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. காலையில வந்து திரு திருமாவளவன் சந்திச்சாரு, திரு சண்முகம், திரு வீரபாண்டியன், இன்னைக்கு மாலையில வந்து ஐயுஎம்எல்ல இருந்து திரு காதல் மைதனும்